அது என்னதான் 1000 தடவை பிரியாணி சாப்பிட்டாலும் 1001வது தடவையாக நம்மளை சாப்பிட தோணுதில்ல, அதுதான் பிரியாணி. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கேஜி. இது 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா WA பிராண்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம என்னதான் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் பிரியாணியும் இந்த விறகடுப்பையும் பிரிக்கவே முடியாது. என்னதான் பாத்திரத்தில் பள்ளமீடு இருந்தாலும் நம்ம பாரபட்சம் பார்க்க மசாலா இறக்குனா தான் பக்காவான பிரியாணி சாப்பிட முடியும். அதுக்கு ஒரு 300 ml அளவுக்கு ஆயில், ஒரு 5 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு போட்டுட்டு நூடுல்ஸ் 2 நிமிஷம் கழிச்சு உடனே பெரிய வெங்காயத்தை போட்டுறணும். இப்ப தங்க விற்கிற விலைக்கு அதை வாங்க தான் முடியாது. அட்லீஸ்ட் இந்த ஆனியன் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்ப எதுக்கு ஜூம்ல போறோம் அப்படின்னா அது சொன்னதை காட்டுறதுக்காகத்தான். இப்போதான் முக்கியமான ஒரு அளவு இன்ட்ரோ பண்ண போகிறோம். அவர் தான் மிளகாய்த்தூள். 1 கிலோவுக்கு 10 கிராம் அளவுக்கான மிளகாய்த்தூளை போட்டுக்கணும். இந்த மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயிலே வதங்கும் போது அதோடைய கலர் பக்காவாக இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போதான் நம்ம பிரியாணியோட சூப்பர் ஸ்டார்ஸ் இறக்க போகிறோம். புரிஞ்சுக்க முடியாத ஒரே ஆள்னா இந்த தக்காளி தான். ஏன்னா சில சமயங்களில் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும், சில சமயங்களில் தங்கத்துக்கு நிகராக விலையும் கிடைக்கும். அவரை பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு போட்டு ஒரு 6 பச்சை மிளகா லைட்டாக காரத்துக்கு. நம்மள மாதிரி லோக்கல் கையான மலை பூண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் கையான சைனா பூண்டாக இருந்தாலும் சரி, ஒரு 150 கிராம் அளவுக்கு பூண்டு, ஒரு 100 கிராம் அளவுக்கான இஞ்சி எடுத்து மசாலாவில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவை அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த பள்ளத்தை நிரப்பிடும், அதாவது அடிப்பிடிச்சு போயிடும். ஸோ அதுக்காக ஒரு 100 ml அளவுக்கான வாட்டர் ஊற்றிட்டு ஃப்ளேவருக்காக மல்லித்தலையை அதோட காம்போடு சேர்த்து போடும்போது சூப்பராக இருக்கும். அதை போட்டுக்கலாம். இந்த டைமில் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியணும். உப்பு ரொம்ப முக்கியம். ஒரு 50 கிராம் அளவுக்கான உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு போட்ட உடனே மசாலாவை ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா மசாலா கீழே அடிப்பிடிச்சிடும். பச்சை மிளகா கலர் தான் இண்டிகேட்ரு. அந்த பச்சை மிளகா கலர் மாறினவே நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இந்த கேப்பில் 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினா, மல்லி போட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு எல்லாம் கொதிக்க விடுவோம். இது எதுக்குன்னா அரிசியை வடிக்கிறதுக்காக தான். இப்போ நல்லா மசாலா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுக்கூடிய சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம ஸ்டைல் பிரியாணிக்கு தோலோடு இல்லாமல் போகிறது ரொம்ப நல்லது. மசாலா நல்லா இறங்கும், நல்லா இருக்கும். இந்த சிக்கன் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். ஏன்னா நம்ம பிரியாணி எடுக்கும்போது எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரியாணி ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு காரணமான தயிரை ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் போட்ட உடனே அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அனலில் குறைச்சி விட்டுறணும். இங்கே தண்ணி நல்லா கலகலன்னு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசியை போட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு. இந்த டைம் வேகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகபட்சம் 50 to 70% தான் வேகணும். அதாவது அரிசியை எடுத்து ஒரு தடவை அமுக்குனீங்க அப்படின்னா லைட்டாக உடையணும். அது மாதிரி இந்த அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கான ஆயில் ஊற்றலாம். இந்த மாதிரி ஒரு காடா துணியும் அப்படி இல்லைன்னா கூடையை வச்சு நீங்கள் தண்ணியை வடிகட்டிடணும். ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா இந்த அரிசியை வடிச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியே வைக்கக்கூடாது. வச்சிங்க அப்படின்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். சுற்றி இருக்கக்கூடிய மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணி உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அரிசியை வடித்த உடனே இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உல தண்ணி ஊற்றி அதில் அரிசியை போட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோங்கிறதுனால ஒரு 400 ml-லேருந்து 500 ml அளவுக்கான தண்ணி மட்டும் எடுக்கிறேன். அது ஏன் இந்த ரேசியோ சொல்கிறேன் அப்படின்னா சம்டைம் சிக்கன் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போடணும். அரிசி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று அமுக்கணும் அப்படின்னா உடையணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நேரம் காய விடக்கூடாது. இப்போ அரிசியை மேலே போட்டுடணும். அரிசியை போட்டுட்டு யார் மேலே இருக்க கோவத்தை இந்த அரிசி மேலே காட்டுற மாதிரி போட்டு டம்முட்டு முன்னே கிண்டக்கூடாது. ஸ்லோவாக கரண்டியை பின்னாடி சைடு திருப்பி கிண்டணும். அப்போ தான் தண்ணி வெளியே வரும். இந்த பக்கம் சரிசமமாக தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அனலை ஃபுல்லாக மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் போடணும். அதாவது கீழே அனல் நோக்கக்கூடாது, மேலேயும் நோக்கக்கூடாது. மேலேயும் கங்கு போடணும், கீழேயும் அது ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய தண்ணி வற்றும். கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷம் தான். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பக்காவான பிரியாணி ரெடி ஆயிரும். என்ன தான் எல்லாத்துக்குமே ஆவியை பார்த்தா பயம் இருந்தாலும் இந்த பிரியாணின்னு வரக்கூடிய ஆவியை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்த உடனே ஆசை தோண்டும். அப்படிப்பட்ட பிரியாணி தான் உங்களுக்காக இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.